Hey guys, welcome back to last video of HTML. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் இன்னும் ரிமைனிங் இருக்குது டேபிள் அது ஒன்று மட்டும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வெப்சைட் கிரியேஷன் பார்ப்போம். டேபிளுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். இன்னொரு திங் இருக்குது. அது என்னன்னா அன்கவர் பண்ணது ஈஸி தான். லிஸ்ட்டுன்றது என்னன்னா லிஸ்ட் டேக்ஸ் ஓஎல்னு ஒன்று இருக்குது, யூஎல்னு ஒன்று இருக்குது. ஓஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஓஎல்னு வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து லிஸ்ட்டை போடணும். இப்போ லிஸ்ட்டுனா இப்போ ஒரு கிளாஸில் வந்து 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்கன்னா அவங்க பேர் வந்து ஒரு லிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டை வந்து இப்போ நான் ஓஎல்குள்ளே போட்டு ஒரு பேரையும் எல்ஐ டேக்குள்ளே போட்டோன்னா வச்சுக்கோங்க. இப்போ ஆகாஷ் ஆகாஷ் தென் எல்ஐ ஒன்டே டிஃப்ரென்ஸு. இப்போ ஆர்டர் லிஸ்ட்னா அந்த லிஸ்ட் வந்து ஆர்டராக இருக்கும். என்னென்ன வயசில் இருக்கும் எல்னா எல்ஐ லிஸ்ட்டு, ஓகேங்களா. ஓஎல் ஆர்டர்டு லிஸ்ட். அது வந்து என்ன பண்ணோம்னா 1 2 3 4 5 6ன்னு ஆர்டராக வந்து எல்லா நேம்ஸையும் ப்ளேஸ் பண்ணுவோம். நேம்ஸ்ன்றத விட லிஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது. என்ன டேக்னா அது வந்து யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. அன்ஆர்டராக இருக்கும். அதில் வந்து ஓக்கு பதிலாக யூன்னு மாற்றிருக்கும். புரியுதா? இது டிஃப்ரென்ஸ் தான். இது வந்து ஆர்டர்னா 1 2 3ன்னு இருக்கும், அன்ஆர்டர்னா டாட் வச்சுருக்கும். அவ்வளோதாங்க. இதுதான் லிஸ்ட்டுன்றது, ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி டேபிளுக்கு போயிடலாம். டேபிள் எங்கே யூஸ் ஆகுனா, எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் டெவலப்பர் ஆகி அதை யூஸ் பண்ணதில்லை. எங்கே யூஸ் ஆகுனா, எனக்கு காலேஜில் ப்ராக்டிக்கல் வந்தது ஒரு டேபிள். அதில் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். நான் வந்து அதில் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் ரியலாக எங்கே யூஸ் ஆகுனா மைஎஸ்கியூவில் வந்து டேட்டா பேஸ் கூட இப்போ சேர்த்து படிக்கும்போது ஜாப் வந்து டேட்டா பேஸ் கூட படிக்க சொல்ல அந்த டேபிள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் மைஎஸ்கியூவில் இருக்க டேட்டாலாம் டேபிள் வைஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து பேக்கெண்ட் எந்த இடத்துல வந்து டேபிள் வைஸில் போக சொல்ல அந்த டேபிள்லாம் யூஸ் ஆகும். கற்று வச்சுக்கோங்க. எதுவும் கற்றுக்க வேணாம்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாமே யூஸ் இல்லாத எதுவும் கிரியேட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேபிள் போட்டிங்களா. டேபிள் என்ன இருக்கும், ஒரு டேபிளர் காலம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரோ 1 ரோ 2 ரோ 3ன்னு இருக்கா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டேபிள் ரோ, ஓகேங்களா. டேபிள் ரோ போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எப்படி இருக்கும், அதோட ஹெட்டிங் மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரோல் நம்பர், நேம், செக்ஷன், என்ன டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் இருக்கும். ஸோ வந்து டேபிள் ஹெட் டிஹெச் என்ன பண்ணுவோம், எஸ் டாட் நம்பர் போட்டுப்போம் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்து டிஹெச் வந்து என்ன போடலாம், எஸ் டாட் நம்பர் போட்டாச்சா. செகண்ட் நேம் போடுவோம். நேம் போட்டாச்சா. தேர்ட் டிஹெச் வந்து வாட் பிரான்ச் போடுவோம். பிரான்ச், ஓகேங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட் ரோ அது கீழே ஆட் பண்ணுறோம். பட் ஆனால் ஒரு ரோ தான் ஹெட்டாக இருக்கும், ஓகேங்களா. மீதி ரோலாம் டேட்டாவாக இருக்கும், அந்த டேபிளோட டேட்டாஸ். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ரோ ஆட் பண்ணுவோம். பிஆர் ஆட் பண்ணிட்டு டேபிள் டேட்டா டிடி, ஓகேங்களா. எஸ் நம்பர் என்னது ஃபர்ஸ்ட் வந்து 1, ஓகேங்களா. செகண்ட் டேட்டா வந்து அவங்களோட நேம். என்ன நேமு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு, ஆகாஷ், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிடி வந்து பிரான்ச்சு. ஆகாஷ் என்ன பிரான்ச், ஏதாவது பிரான்ச் சிஎஸ்சி, ஓகேங்களா. இதே மாதிரி 3 ரோ, எத்தனை ரோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். காப்பி, கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் பி. யா, தட்ஸ் இட். இது பேர் வேணும்னா மாற்றிக்கோங்க, எந்த பேர் வேணுமோ. ஜிஏபி 2 3 ஜிவிதான் அபிஷேக் பச்சான் இசிஇ. நெக்ஸ்ட் வேணும்னா பேர் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். தென் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன். ஏன்னா பார்த்துட்டு போனால் மட்டும் ஓகே இல்லை. இந்த டேபிளுக்கு எப்படி பார்டர் போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. போய் சர்ச் பண்ணுங்கள், ஹவு டு அப்ளை பார்டர்ஸ் டு டேபிள் டேக் இன் HTML போட்டு கற்றுக்கோங்க. ஓகே, கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். பிகாஸ் யூ ஆர் அவர் கம்யூனிட்டி. நெக்ஸ்ட்டு யா முடிஞ்சு we are completed HTML finally. நெக்ஸ்ட் என்னன்னா வெப்சைட் வீடியோஸ் கண்டிப்பாக வரும், போஸ்ட் பண்ணுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். புரியிற மாதிரியும் போடுறேன். இன்னொன்று திங் வந்து நான் வந்து புரியலைன்னா புரிஞ்சால் பாருங்கள், புரியலைன்னா வேறு சேனல் போங்க. நான் எதுவுமே சொல்லலை, கற்றுக்கிட்டா போதும். ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா
நீங்கள் பணக்காரனா இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, உங்கள் அப்பா பிஸ்னஸ் பார்த்துப்பீங்க, பணக்காரனா இருந்தால் ஒரே நாளில் கீழே கூட வர முடியும். பிகாஸ் பணம் இல்லைன்னா எடுத்துப்பாங்க. ஸ்கில்ஸ் வச்சுக்கோங்க, நீங்கள் கீழே வந்தாலும் அந்த ஸ்கில்ஸ் உங்களை காப்பாற்றும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு அப்பயே சொல்லி வச்சது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வெப் டெவலப்மெண்ட் தான் சொல்ல, ஏதாவது ஒரு ஸ்கில் கற்று வச்சுக்கோங்க சீக்கிரமாகவே. ஸ்கில்ஸ் இல்லாத யாரும் இருக்கக்கூடாது இன் மை ஒப்பீனியன். ஏன்னா டெக்னாலஜி எவ்வளோ வளருது. இப்போ வந்து ஸ்கில் இல்லாத ஒருத்தன் இருக்கானா, என்ன சொல்கிறது, உங்களுக்கே புரியும். தென் என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு 10 பேர் பார்த்தா கூட எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். 10 பேர் என் வீடியோ பார்த்து கற்றுக்குறான்ற போது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். நான் வந்து இது காசுக்காகலாம் பண்ணல, சீரியஸ்லி. தென் until unless, bye from MD. Bye.